வெறும் டிஎஸ்பி தலைமையிலான, அதுவும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் டிஎஸ்பி, அவர் கடமை தவறியவங்க லிஸ்ட்டில் வராரு. அந்த டிஎஸ்பி எஸ்பிலாம் கடமை தவறியவங்க லிஸ்ட்டில் வராங்க. அவங்களோட ஃபெயிலரால் தான் இது நடந்ததுன்றது தான் குற்றச்சாட்டு. நீங்கள் அதில் வந்து லோ லெவல் ஆஃபீஸர்ஸில் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளை வச்சு ஒரு விசாரணையை போடுறீங்கன்னா, 41 உயிர்கள் போயிருக்கு, நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த விசாரணையை வந்து ஒரு ஐஜி தலைமையிலான அதிகாரி மட்டத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தான் இது வந்து ஒரு நான் சொல்கிறது ஐஜி மட்டும் இல்லைங்க, இந்த சிபிசிஐடி தலைமையில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா போட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கூத்து நடந்ததுங்க. இது வரைக்கும் தமிழக வரலாறுலேயே அந்த மாதிரி நடந்தது இல்லைன்றது என்னுடைய கணிப்பு. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். சிபிசிஐடி விசாரணைக்கு நல்லா கவனிங்க, சிபிஐ இல்லை, சிபிசிஐடி விசாரணைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்ட ஒரு கேஸில் அப்பீலுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் ஸ்டே வாங்குச்சு. உன் போலீஸ் தானே, அது விசாரிக்கிறதுக்கு நீ ஏன் பயப்படுற? அப்போ சிபிசிஐடிக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அது என்ன கேஸ்னு கேட்டிங்கன்னா, சந்தீப் ராத்தோர் கமிஷனராக இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து அப்டக்ஷன், கிட்னாப் பண்ணி சில கோடிகளோ பல கோடிகளோ வந்து இவங்க வாங்கினாங்க, மிரட்டி வாங்கினாங்க அப்படின்றது கேஸ். அந்த கேஸ் ஏற்கனவே கம்பெனி லா போர்டில் இருக்குது. கம்பெனி லா போர்டில் இருக்க ஒரு டிஸ்பியூட்டில் போலீஸ் எப்படி தலையிட முடியும்? அது நீ மிரட்டி துட்டு வாங்கிட்டான்னு சார்ஜ் வருது. கம்பெனி லா போர்டில் இருக்க இஷ்யூவில் தட்ஸ் அ சிவில் கம்பெனி டிஸ்பியூட். அது கம்பெனி லா போர்டு அதை ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது போலீஸ் எப்படி அதில் தலையிட முடியும்னு அந்த சார்ஜஸில், அந்த கமிஷனருக்கு எதிராக போடப்பட்ட சார்ஜஸில் சில கோடிகள் வந்து அப்டக்ஷன் பண்ணி மிரட்டி வாங்கினாங்கன்றது குற்றச்சாட்டு. அதுக்கப்புறமா தான் சிவில் ப்ரொசீடிங்ஸ்குள்ளே போலீஸ் தலையிடக்கூடாது, சிவில் கேஸே வந்து கேளுங்க. அப்போ வந்து கம்பெனி லா போர்டில் அந்த ஜட்ஜுக்கிட்ட தான் அந்த கம்பெனி லா போர்டு இஷ்யூவும் முதல்ல வந்திருக்கு. அவர் விசாரித்த கேஸ் ஏற்கனவே. இப்போ அவர்கிட்ட இந்த வழக்கு போகுது. அவர் என்ன கேட்குறாரு, நான் கம்பெனி லா போர்டில் இருக்க இஷ்யூ இது, இதில் நீ எப்படி தலையிட முடியும்? அதுவும் நீ பணம் வாங்கிட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. நான் இதுக்கு சிபிசிஐடி கவனிங்க, சிபிஐ இல்லை, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போடுறேன். நான் ஒரு உத்தரவு போட்டப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த சிபிசிஐடி என்கொயரிக்கு ஸ்டே வாங்குச்சு. இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, அப்போ யாரை பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, சிபிசிஐடி விசாரணைக்கு அது வந்து தமிழக அரசோட கட்டுப்பாட்டில், முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு தலைவர், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு அங்கம் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு இந்த அரசே அப்பீலுக்கு போகுதுன்னா சிபிசிஐடிக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்களே கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா சிபிஐ கிட்ட வந்திருக்காதுங்க. அதாவது வந்து சிபிஐ நோக்கி இது போதுன்னும் போது அந்த வெள்ளத்தை தடுப்பதற்கான தடுப்பானையாக நீங்கள் சிபிசிஐடியை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது அப்போ வந்து சிபிஐக்கு ஒரு வாரத்துக்குள்ளே மாற்றிருக்கலாம். அப்போ வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஆல்ரெடி சிபிசிஐடி விசாரணையில், அதுவும் உயர்மட்ட விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ சீக்கிரமாக சிபிஐக்கு மாற்றாது. ஏன்னா ஏற்கனவே அது ஒரு ஸ்டேட் சிபிஐ கணக்கு தான். அதைத்தான் நான் சொல்கிறேன், இட்ஸ் அ லோக்கல் சிபிஐ.